இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ரமலான் நோன்பும் ஆரம்பித்திருக்கிறது. இன்று வியாழக்கிழமை. நேற்று 26 போலி காணி உறுதிகளை தயாரித்து 3 ஏக்கருக்கும் அதிகமான காணியை விற்பனை செய்து நிதி மோசடியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் சட்டத்தரணி அலெக்ஸ் நிஷாந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட இருவருக்கு 10 வருட கட்டூழிய சிறை தண்டனை விதித்து சிலாபம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கிறது. எடுத்ததற்கெல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டு பிரேக் இல்லாத டப்பா வாகனம் போல தெரிந்து கொண்டிருந்த நாமல் ராஜபக்ச இதுவரை இது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. தங்கள் கரங்களில் இரத்தக்கரைகள் இல்லை என்றும் சத்தியவாத பிரஜைகள் நாங்கள் தான் என்றும் சொல்கிறார் நாமல் ராஜபக்ச. ரொம்ப நாளாய் துடைக்காத அழுக்கு படிந்த ஒரு கண்ணாடி முன்னிலையில் இருந்து கொண்டு பேசுகிறார் போல இருக்கிறது. நல்லதொரு கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும். உலக அமைதிக்கு என்றே அவதரித்த ஆத்மா போல இந்நாட்களில் வலம் வரும் நாமல் ராஜபக்ச தாங்கள் ஆட்சி செய்த காலத்தில் நாடும் மக்களும் சுபீட்சமாக இருந்ததாகவும் பாதாள உலக குழுக்கள் எல்லாம் இப்படி கண்டபடி சுட்டுக்கொண்டு நாட்டை அச்சுறுத்தவில்லை என்றும் தேசிய பாதுகாப்பு உச்ச அளவில் இருந்ததாகவும் மற்றொரு ஹாஷ்யம் கூறியிருக்கிறார். ஜூலம்பிட்டிய அமரே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது யாராவது போய் இந்த மகாத்மாவின் அகிம்சை அறிக்கையை காட்டினால் நிச்சயமாக அமரவுக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் சாப்பாடு புறையேறிவிடும். 2010ஆம் ஆண்டுகளில் நாமலின் நீல படையணி எனப்படும் நில் பலகாயவுடன் இலங்கையின் பெயர் போன பாதாள உலக தாதாவும் மரண தண்டனை கைதியுமான ஜூலம்பிட்டிய அமரே இப்படியெல்லாம் இயங்கினார், என்னவெல்லாம் செய்தார் என்ற விவரங்களை எல்லாம் இதற்கு முன்னர் நாம் உங்களுடன் பகிர்ந்திருக்கிறோம். நாவலின் கூட்டங்களில் ஜூலம்பிட்டிய அமரே இருக்கும் புகைப்படங்கள் எல்லாம் இப்போதும் இணையதளங்களில் தாராளமாக கொட்டுகின்றன. மக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்றும் கஜினி சூர்யா மாதிரி 15 நிமிடத்துக்கு மேல் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் நாமல் நினைக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. பூமிக்கு வந்த தேவ தூதுவன் போலத்தான் நாமல் இப்போது எல்லாம் நடந்து கொள்கிறார். இதேவேளை உலக அளவில் புகழ் பூத்த மற்றொரு தலைவர் என்று தன்னைத்தானே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனின் விசித்திர படைப்பான உதய கம்மான் பிளவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. புதிதாக சந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை காலமாக ஒன்றாக பயணித்த ராஜபக்ச குடும்ப அரசியலும் விமல் வீரவன்ச கம்மன் பில வகையராக்களும் நாடு வங்குரோத்தான போது சத்தமில்லாமல் பிரிந்திருந்தன. இதோ மனஸ்தாபம் கொண்ட காதலி சமாதானமான மாதிரி கம்மன் பில மீண்டும் உறவுக்கரம் நீட்டி இருக்கிறார். ஆக நாளை இந்த கூட்டணியில் அத்தனை வலதுசாரிகளும் இணைவார்கள். கடந்த காலத்தில் இனவெறுப்பு கோஷம் போட்டவர்களும் கூடி குழாவுவார்கள். வீரவன்சவும் ஒரு காலத்தில் ராஜபக்ச வீட்டு விசுவாச சேவகனாய் இருந்தவர்தான் என்றாலும் அவர் நாமலை அங்கீகரிக்கும் நிலையில் இல்லை. ஆனால் அவருக்கு கம்மன் பில்லர் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருப்பதால் நாட்டையும் இனத்தையும் பௌத்த மதத்தையும் பாதுகாக்க எழுதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கதை திரைக்கதை வசனங்களுக்கு வீரவன்சவும் நிச்சயமாக தேவைப்படுவார். விமல் வீரவன்சவின் வகிபாகத்தை இப்போது பௌத்த மதம் கவனிப்பாரற்று கிடக்கிறது என்றும் நாடு பாழ்பட்டு இருக்கிறது என்றும் டைட்டில் வைத்துக் கொண்டு அலைபவர்கள்தான் எதிர்காலத்தில் தீர்மானிக்க இருக்கிறார்கள். இப்போது இந்த நாடு தேசியம் மதம் என்ற கூடையை நாமல் தரப்பும் கம்மான் பில தரப்பும் திலீப் ஜெயவீர தரப்பும் விமல் வீரவன்ச தரப்பும் மட்டுமே சுமக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நவீன் திசாநாயக்கவும் சுமக்கிறார். சஜித் பிரேமதாசவும் சுமக்கிறார். சஜித் பிரேமதாச இல்லாத இடமே இல்லை என்றாகிவிட்டது. யாராவது வீதியில் 4 பேர் கூடி இருந்தால் போதும் அங்கே போய் என்ன ஏது என்று கேட்டவாறு உட்கார்ந்து விடுகிறார். இப்போது கொழும்பு மாநகரில் பிரபலமாக இருக்கக்கூடிய பிங்சூன் ஐஸ்கிரீம் கடைகளுக்குள்ளும் போய் இது என்ன கூட்டம் என்று கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆக இப்படி தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் இப்போது கவனித்தால் உங்களுக்கு விளங்கும். அவர்கள் பேசுபவற்றில் ஒரு ஒற்றுமை இருக்கும். அத்தனை ஆசாமிகளும் இந்த நாடு அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறது என்கிறார்கள். இந்த மதச்சார்பற்ற அரசு சிங்கள பௌத்த மதத்தை மதிப்பதில்லை என்கிறார்கள். இவர்கள் இப்போது விளையாடுவதற்கான ஆடுகளத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். விக்கெட்டுகளை கொண்டு வந்து நட்டிருக்கிறார்கள். நடுவர்களையும் கூட தயார்படுத்தி விட்டார்கள். ஆனால் எதிரியை மட்டும்தான் இன்னும் தீர்மானிக்கவில்லை. யாரை எதிரியாக்குவது என்றும் யாரை காட்டி நாட்டை பாதுகாக்க அறைகூவல் விடுப்பது என்றுதான் இவர்களுக்கிடையே குழப்பமாக இருக்கிறது. எழுத்தாளர் ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள்
நாவல் போல இவர்களுக்கு சில நேரங்களில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிரிகளாவார்கள், சில நேரங்களில் முஸ்லிம்களையும் தீண்ட பார்ப்பார்கள். இதற்கு மிக நல்ல உதாரணம் அண்மையில் தயாசிரி ஜெயசேகர சொன்ன ஒரு கருத்து. முஸ்லிம்களின் வக்ஃபு சபை என்று ஒன்று இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தில் உள்ள தனவந்தர்கள், தனிப்பட்ட நபர்கள் தம் சொத்துக்களினுடைய ஒரு பங்கையோ அல்லது எல்லாமோ தியாகம் செய்து பள்ளிவாசலுக்கோ மதரசாக்களுக்கோ இன்ன பிற அமைப்புகளுக்கோ வழங்குவார்கள். இதற்கு வக்ஃபு செய்தல் என்று அர்த்தம். இப்படி வக்ஃபு செய்த சொத்துக்களை நிர்வாகம் செய்ய வக்ஃபு சபை என்ற ஒன்று இருக்கிறது. அதில் பன்னெடுங்காலமாக ஒரு குழு யாருக்கும் விட்டு கொடுக்காமல் நிர்வாகம் செய்து வருவதாக விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த விவகாரம் இப்போது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் வக்ஃபு சபைக்கு இள ரத்தங்களை பாய்ச்சி புது ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று கோஷம் வலுத்திருக்கிறது. இந்த நிலையில் இது பற்றி கருத்து தெரிவித்த தயாசிரி ஜெயசேகர வக்ஃபு சபைக்கு ஆட்களை தெரிவு செய்யும் போது உளவுத்துறையின் அறிக்கை ஒன்றை பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தயாசிரி இப்படி ஒரு கருத்தை சிங்கள மக்களின் சபைகளுக்கு எதிராக என்றைக்கும் சொல்ல மாட்டார். சஜித் பிரேமதாசவினுடைய மாபெரும் நம்பிக்கையை பெற்ற தயாசிரி சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பயங்கரவாதிகளாக லேபல் குத்துகிறது என்றும், இப்போது அனைவரும் இனவாத பசியுடன் அல்லாடுவதாகவும், அதற்கான தீனியை நாம் என்றைக்குமே போட மாட்டோம் என்றும் நேற்று பாராளுமன்றத்தில் பதிலளித்திருந்தார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. ஏன் இந்த செயற்கையான இனவாத அலை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இலகுவானது. நாடு பொருளாதார தடகள ஓட்டத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது பற்றி பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பாராளுமன்றத்தில் விஜயகாந்த் போல புள்ளி விவரங்களுடன் ஒரு நீண்ட உரையாற்றியிருந்தார். ஒரு பெட்டிக்கடையை கூட வாழ்க்கையில் நிர்வகிக்காத மனிதர்கள் எப்படி நாட்டை நிர்வகிக்கப் போகிறார்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் 1200 பில்லியன் ரூபாய்களை திரைசேரியில் சேமித்திருக்கிறோம். முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை 4.8ஆகவும், இரண்டாவது காலாண்டில் 4.9ஆகவும் பேணிய நாம் மூன்றாவது காலாண்டில் 5.4ஆகவும் அதிகரித்திருக்கிறோம். இந்த நாட்டுக்கு கடந்த வருடம் வந்த நேரடி முதலீடுகள் தான் இதுவரை வரலாற்றில் வந்தவைகளிலேயே அதிகம். இதை செய்ததும் ஒரு பெட்டிக்கடையை கூட நிர்வகிக்காதவர்கள் என்று சேறு பூசப்பட்ட நாங்கள் வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் 8.1 பில்லியன் டாலர்களுக்கு மேல் அந்நிய செலாவணியை அனுப்பிய சாதனை வருடமாகவும் கடந்த ஆண்டு பதிவானது. நாம் ஏற்படுத்திய சாதனைகளை நாமே இந்த ஆண்டு முறியடிப்போம். அது மட்டுமல்ல, இது பெட்டிக்கடை ஒன்றை கூட செய்யாத நாங்கள் தான் 1.9 பில்லியன் டாலர்களை வாகன இறக்குமதிக்கு பயன்படுத்தி 3.9 பில்லியன் டாலர்களை கடன் கட்டவும் செய்துவிட்டு டாலருக்கு நிகரான ரூபாவினுடைய பெறுமதியை 310க்குள் பேணுகிறோம் என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையானது சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் வைரலாகி இருந்தது. உண்மையில் நாடு பொருளாதாரத்தில் சரியான தடத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் ஜனவரி மாதமானது கட்டுநாயக்க விமான நிலையம் அதன் சரித்திரத்தில் அதிக அளவு பயணிகளை ஈர்த்தெடுத்த வருடமாக பதிவானது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்னொரு டெர்மினல் இருந்திருந்தால் இன்று மேலதிகமாக 7-8 விமான சேவை நிறுவனங்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கும். வருகை தரக்கூடிய பயணிகளினுடைய தொகையும் இதைவிட பல மில்லியன்களால் எகிரியிருக்கும். சுற்றுலாத்துறை செழிக்கிறது. ஆனால் சுற்றுலாத்துறையின் வாயிலான விமான நிலையம் அதன் கொள்ளளவை மீறிய பயணிகளால் திணறிக் கொண்டிருக்கிறது. ஜப்பானினுடைய புதிய டெர்மினலை எப்போதோ கட்டி முடித்திருந்தால் இன்று அந்நிய செலாவணி கையிருப்பும் கணிசமாக கூடியிருக்கும். ஆனால் அதை கெடுத்ததும் ஊழல் அரசியல்வாதிகள் தான். ஜப்பானிடம் அப்போதைய விமான சேவைகள் அமைச்சர் லஞ்சம் கேட்டதாக பகிரங்கமாக போட்டுடைத்திருந்தார் இலங்கைக்கான ஜப்பானின் தூதுவர். இப்படியெல்லாம் எம் தேசத்தினுடைய பொருளாதாரத்தை சூறையாடியவர்கள்தான் இன்று நாடு பாதாளத்தில் இருப்பதாகவும் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருப்பதாகவும் ஒப்பாரி வைக்கிறார்கள். தொழிற்சங்கங்களை சீண்டி வேலை நிறுத்தம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். தமது வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளானதால் இவர்கள் எந்த எல்லைக்கும் போக துணிந்திருக்கிறார்கள். அரசு இனிதான் கவனமாக இருக்க வேண்டும். ஜப்பான் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது இலங்கையுடன் நட்பு பேணுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜார்ஜிவா மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சான்று பகர்கிறார். ஓய்வு காலத்தை கழிப்பதற்கு இலங்கை மிகச்சிறந்த ஒரு தேசம் என்று புகழாரம் சூட்டி இருக்கிறது பிரசித்தி பெற்ற டிராவல் பிளஸ் லெஷர் சஞ்சிகை. பிரிட்டன் துணை பிரதமர் வந்துவிட்டு போகிறார். நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்தியாவுடன் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டோம் என்ற பாகிஸ்தான் அமைச்சரவை குழுவின் பாராட்டுகளில் நனைந்த ஜனாதிபதி இந்தியா பறந்தார். அதாவது பெட்டிக்கடை கூட செய்திராத, ஆங்கிலம் தெரியாத, 6 மாதத்துக்கு மேல் தாங்க மாட்டார்கள் என்றெல்லாம் பரிகசிக்கப்பட்ட சாமானியர்கள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டம் இது.
ஆட்டம் இன்னும் முடியவில்லை. முறையான முறையில் ஆட்டமிழக்க செய்யாமல் மைதானத்துக்குள் கலவரத்தை ஏற்படுத்துவது போன்ற ஒரு சதி முயற்சியே இனம் நாடு என்ற போர்வையில் ஒரு குழுவால் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிக்குகளை கொழும்புக்கு அழைத்து வந்து நடத்த முயலும் மற்றொரு ஆர்ப்பாட்டமும் இதன் இன்னொரு சதி வடிவம்தான். மக்கள் ஆதரவில்லாத எந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஜெயித்த வரலாறு இல்லை. ஆக சிறு கும்பல்களினுடைய சலசலப்புகளுக்கு அஞ்சாது அரசு என்ற வகையில் முதுகெலும்புடன் தீர்மானங்களை எடுத்து காட்டாறு வெள்ளம் போல அரசு பயணிக்க வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.